வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கூறுகிறது, மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டது. 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் கூறுகிறது, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்படுவான். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 மிக திட்டவட்டமாக கூறுகிறது, பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், விபசாரக்காரர், சூன்யக்காரர், விக்கிரகாராதனைக்காரர், பொய்யர் இவர்கள் யாவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று. மிக மோசமான ஒரு நித்திய அழிவாகும். நித்தியமாக அந்த வேதனையை அனுபவிக்கும் இடமாகும். யாருக்கு என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கே, அவருடைய அன்பை உதாசீனம் பண்ணின மக்களுக்கே, அவருடைய வார்த்தைகளை கேட்டும் கீழ்ப்படியாத மக்களுக்கே, அவரை அறிக்கையிடாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்த மக்களுக்கே, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் இந்த உலகத்திலே வீழ்ச்சி அடைந்து உலகத்தின் காரியங்களை குறித்து மகிமைப்படுத்தும் மக்களாக காணப்பட்ட மக்களே இந்த 2ஆம் மரணமாகிய கந்தகமும் அக்னியும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் அதே சமயத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே காண்போமானால், சிங்காசனத்திற்கு முன் கண்ணாடி கடல், பளிங்கு கோப்பான கண்ணாடி கடல் இருந்தது. ஆம், அக்னி கலந்த கண்ணாடி போன்ற கடல் இருந்தது.